பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம ஷாலியாவில் இருக்க ESU டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 6N டெக்னாலஜி பற்றி பார்க்கலாம். இந்த 6N டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், கரண்ட், பவர், டிஷ்யூ டென்சிட்டி, பேஷண்ட் ரிட்டன் எலக்ட்ரோட் மானிட்டரிங் அண்ட் லீக்கேஜ் ஆஃப் கரண்ட்டை ஆட்டோமேட்டிக்காகவே சென்ஸ் பண்ணும். நம்மக்கிட்ட இருக்கிற டிஷ்யூ ஃபீட்பேக் டெக்னாலஜி மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே டிஷ்யூவோட டென்சிட்டியை சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற அளவுக்கான பவரை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கும். ESU மாடல்ஸ்க்கும் நம்ம ஷாலியா ESUக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதர் ESU மாடல்ஸ்லாம் கன்வென்ஷனல், நம்ம ஷாலியாவோடது 6N ESU. அதர் கன்வென்ஷனல் ESUவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் கிளியர் அண்ட் ப்ரெசைஸ்டான கட்டிங்கை அச்சீவ் பண்ண முடியாது. அதே நம்ம 6N ESU மாடல்ஸில் நம்மளால் க்ளீன் அண்ட் கிளியரான ப்ரிசைஸ்டு கட்டிங்கை அச்சீவ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் சென்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட எலக்ட்ரோட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணாது. இந்த பெனிஃபிட்ஸ் மூலமாக நம்ம பேஷண்ட்டோட ரெக்கவரி டைம் ஆல்சோ மினிமைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமைஸ்டு ஸ்ப்ரே. கன்வென்ஷனல் ஸ்ப்ரே கொயாக் யூஸ் பண்ணும்போது நம்ம பீம் டென்ஸ்லாம் ப்ரீவியஸ் ஸ்பார்க் எங்கே இருந்ததோ அதே சேம் பார்த்து தான் ஃபாலோ பண்ணும். ஸோ தட் நமக்கு லார்ஜ் ஏரியாவில் கொயாகுலேஷன் பண்ணும்போது நான் யூனிஃபார்ம் கொயாகுலேஷன் தான் ரிசல்ட் கிடைக்கும். அதுவே நம்ம ரேண்டமைஸ்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம லார்ஜ் ஏரியாவை கொயாகுலேஷன் பண்ணும்போது நம்ம பீம் டென்ஸ் மல்டிபிள் பார்ட்ஸை கவர் பண்ணி ஒரு க்ளீன் அண்ட் கிளியரான கொயாகுலேஷன் ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ரேண்டமைஸ்டு ஸ்ப்ரேல ஸ்பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் நம்மளால் ஒரு யூனிஃபார்ம் அண்ட் ஹோமோஜீனியஸான கொயாகுலேஷனை ஒரு லார்ஜ் ஏரியாவில் லோவர் பவர் செட்டிங்ஸ்லேயே அச்சீவ் பண்ண முடியும். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே நம்ம ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆகுறதுனால டிஷ்யூவில் ஏற்படுற நெக்ரோசிஸ் அண்ட் கார்பனைசேஷன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ண முடியும். ஆர்கன் என்ஹான்ஸ்டு ESU கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம பர்ஃபார்மன்ஸில் ஒரு டிராஸ்டிக்கலான இம்ப்ரூவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சர்ஜிக்கல் அசிஸ்டன்ட். இந்த ஃபீச்சர் நம்ம எக்யூப்மெண்ட்டை ஆன் பண்ண உடனே ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்ம சிஸ்டத்தை செட்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாலியா ஸ்மார்ட் சர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டில் நம்ம ப்ரோக்ராம் நேம், சர்ஜன் நேம், அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். நம்ம எக்யூப்மெண்ட் வேரியண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம 1 to 100 வரை யூசர் ப்ரோக்ராம் செட் பண்ணிக்க முடியும். எக்யூப்மெண்ட்டில் இருக்கிற ப்ரோக்ராம் கீயை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு தேவையான சர்ஜரி அண்ட் சர்ஜன் நேம்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸில் நமக்கு தேவையான ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிவிட்டு ரீகால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம சிஸ்டம் அந்த அப்ளிகேஷனுக்கு அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் PREM. பேஷண்ட் ரிட்டன் எலக்ட்ரோட் மானிட்டரிங். இந்த PREM நம்ம சர்ஜரி டைமில் யூஸ் பண்ணுற பேஷண்ட் பிளேட் நம்ம பேஷண்ட் அண்ட் நம்ம எக்யூப்மெண்ட் கூட கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான்றதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். மேபி நம்ம பேஷண்ட் பிளேட் கரெக்டாக கனெக்ட் ஆகலைன்னா நம்ம பேஷண்ட் பிளேட் கனெக்ட் பண்ணுற சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் அலாரம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் RF அவுட்புட் ஆல்சோ ஸ்டாப் பண்ணிடும். ஸோ தட் நம்ம சர்ஜரியில் ஏற்படுற பர்ன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் செல்ஃப் டயக்னோசிஸ். நம்ம ஷாலியா எக்யூப்மெண்ட் ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோவை என்ஷூர் பண்ணுறதுக்காக நம்ம மிஷின் ஆன் பண்ண உடனே செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணிக்கும். மேபி ஏதாவது ஃபால்ட் இருந்ததா உடனே அலாரம் கொடுக்கும். தென் அந்த எரரோட கோட் ஆல்சோ டிஸ்பிளே பண்ணும். ஸோ தட் அந்த எரரை நம்ம ஈஸியாக ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் ஸ்மார்ட் பைபோலார். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பை கொயாக் அலாரம். நம்ம ESU கொயாகுலேஷன் கம்ப்ளீட் பண்ண முன்னே ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி ஆடியோ ஃபீட்பேக் நமக்கு சென்ட் பண்ணும். அது மூலமாக நம்மளால் டிஷ்யூவோட சேரிங் அண்ட் ஸ்டிக்கிங்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைப். நம்ம ESU டிஷ்யூ டென்சிட்டியை ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி அந்த டிஷ்யூ டென்சிட்டிக்கு ஏற்ற அளவுக்கான கரண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் எஃபெக்ட் மோட்ஸ். ஒன் பார்த்தீங்கன்னா கட் மோட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா SP கட், லோ கட், பியூர் கட், பிளெண்டட் கட்னு 3 டைப்ஸ் இருக்கு. லோ கட் பார்த்தீங்கன்னா லோவர் வோல்டேஜில் மினிமம் டிஷ்யூ டேமேஜில் ப்ரிசைஸ்டான கட்டிங்கை அச்சீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மோட். நியூரோ ENT சர்ஜரிஸ்க்கெலாம் இந்த கட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் பியூர் கட். க்ளீன் அண்ட் ப்ரிசைஸ்டான கட்டிங்காக ஆல் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூவில் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த மோட் யூஸ் பண்ணுவாங்க. URP சர்ஜரிஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளெண்டட் கட். இந்த ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்டான கட்டிங் கூட எஃபெக்டிவான கொயாகுலேஷனும் இருக்கும். ஸோ இது மூலமாக நம்மளால் ரீப்ளீடிங்கை ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொயாக் மோட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டெசிகேட், ஃபல்கரேட் அண்ட் ஸ்ப்ரே கொயாக்னு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டெசிகேட் கொயாகுலேஷன் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் கொயாகுலேஷன் லோவர் வோல்டேஜில் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா நியூரோ, இஎன்டி, எண்டோஸ்கோபி கேசஸ்க்கெலாம் சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபல்கிரேட் மோட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடரேட்டான ஸ்பார்க்கிங்கில் நான் கான்டாக்ட் கொயாகுலேஷன் அச்சீவ் பண்ண முடியும். ஆடியோ தொராசிக் சர்ஜரிஸ்க்கெலாம் இது சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ப்ரே கொயாக். லார்ஜ் ஏரியாவில் நான் டச் கொயாகுலேஷன் பண்ணுறதுக்காக இந்த மோட் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா டிஷ்யூ டேமேஜஸோட டெப்த் அண்ட் நெக்ரோசிஸ்லாம் மினிமமாக இருக்கும். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லிவர் கேன்சர் அண்ட் ட்ராமா சர்ஜரிஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பைபோலார் மோட்ஸ். பைபோலார் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ, ஸ்டாண்டர்ட், மேக்ரோன்னு 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரோ ஆர் ப்ரிசைஸ் பைபோலார். இந்த மோடில் லோவர் வோல்டேஜில் நம்மளால் கிளினிக்கலி ப்ரிசைஸனை அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ ஸ்பார்க்கிங்கை ப்ரிவென்ட் பண்ணி டிஷ்யூ டேமேஜஸ் ஆல்சோ ரெடியூஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா நியூரோ, இஎன்டி, ஆப்டியாமிக் சர்ஜரிஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் பைபோலார். இது எதுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பைபோலார் ப்ராசஸை ஆப்டிமைஸ்டு கொயாகுலேஷனோட யூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மேக்ரோ பைபோலார். எல்லா டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்லையும் கன்சிஸ்டண்டான கட்டிங் எஃபெக்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த மோட் யூஸ் ஆகும். நியூ ஜென்ரேஷனில் இருக்க கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு ஏற்ற மாதிரியே இந்த மோடை டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பல்ஸ் கட். பாலிபெக்டோமி, பப்பிலோட்டோமி கட்டிங்காகவே ஸ்மார்ட்டாக நம்ம இஎஸ்யூவை டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இஎஸ்யூ டிஷ்யூ டென்சிட்டியாக ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி கட்டிங் ஸ்டார்ட் பண்ணும். அட் செர்டைன் டைமில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகி கொயாகுலேஷன் ஸ்டார்ட் ஆகும். அகெயின் கட்டிங் அண்ட் பாஸ் கொயாகுலேஷன் இந்த மோட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். டயக்ராமில் ஆரஞ்சில் இருக்கிறது கட் அண்ட் ப்ளூவில் இருக்கிறது கொயாக். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டிங் ப்ராசஸ், நெக்ஸ்ட் பாஸ் ஆகி கொயாகுலேஷன் அண்ட் அகெயின் கட்டிங் ப்ராசஸ். டயக்ராமில் நம்ம கட்டிங் அண்ட் கொயாகுலேஷனுக்கு இருக்க இன்டர்வல் D1, D2, D3ன்னு நம்ம டிஷ்யூ டென்சிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு வேரி ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் D1 பார்த்தீங்கன்னா கட்டிங்க்கு அப்புறம் கொயாகுலேஷன் மீடியம் லெவலில் இருக்கும். D2ஓட டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால கொயாகுலேஷன் ஆல்சோ கம்மியாக இருக்கும். D3க்கு அதிகமாக டிஷ்யூ டென்சிட்டி இருக்கிறதுனால அதிக நேரம் கொயாகுலேஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷாலியோட இஎஸ்யூ டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.